ஷெகினா மகிமை இறங்கிடவே சாலமன் போல நாம் பணிந்திடுவோம். ஷெகினா மகிமை இறங்கிடவே சாலமன் போல நாம் பணிந்திடுவோம். ஆலயம் நிரம்பிடவே ஆண்டவர் மகிமையினால், ஆலயம் நிரம்பிடவே ஆண்டவர் மகிமையினால். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு 3 அல்லேலூயா சொல்லி கர்த்தரை சந்தோஷப்படுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்னும் ஒரு புதிய வாரத்தில் உங்களை சந்திப்பதிலே, உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த உலகத்தில் எவ்வளோ வேலை இருக்குதுங்க. ஆனால் இந்த ஊழியம் செய்கிற வேலைகள் பார்த்தீங்களா, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வேலை. பையில தான் சொல்றது, கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். கர்த்தருக்கு நீ ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பாரு, அது உனக்கு ஆசீர்வாதமா மாறும். இந்த வேலையில ஆசீர்வாதம் இருக்கிறது, இம்மையிலும் மறுமையிலும். ஆமா, ஸ்தோத்திரம். நான் இந்த வேலையை செய்தனால தான் கர்த்தனை ஆசீர்வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் விரும்பி அவர் இல்லைன்னு சொன்னதே கிடையாது. என்ன உறவோ தெரியல, ஆனால் நான் விரும்பி அவர் இல்லைன்னு சொன்னதே கிடையாது. சும்மா போன 2 வருஷம் முன்னாடி நம்ம சபைக்கு இந்த ரீகன் கோமஸ் அவங்க வந்தாங்க. உண்மையாக அவங்கள கஷ்டமாக இருந்தது. அவங்க கேடு வந்து அவரை தோல் தூக்கின்னு அவங்க ஆளுங்க தூக்கிட்டு வந்தாங்க. பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருந்தது. சொன்னேன் அவர்கிட்ட, ஐயா நீங்கள் அடுத்த முறை வரும்போது உங்கள் லிஃப்ட் இருக்குன்னு சொன்னேன். அவர் அடுத்த மாதம் வராரு, அது மாதிரி லிஃப்ட் ஓடிடும். ஆமேன். அவருக்காக தரெல்லாம் இடித்து ரெடி பண்ணி வண்டியே டிஸ்டர்ப்ஸ் இல்லாமல் வந்து இது வரைக்கும் நின்று வண்டி. சும்மா ஒரு ஃபுல் காட்சேன், நீங்கள் அடுத்த முறை வரும்போது லிஃப்ட் இருக்குன்னு. அதை கூட கேட்டுடுற பாருங்க அவர். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், வேக வேகமாக செய்கிறோம். எப்படியும் கர்த்தர் சித்தமானம் பிப்ரவரி மாதம் அது செயல்பட ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மேலே நமக்கு நல்ல ப்ரேயர் ஹால்ஸ் இருக்குது, ரூம்ஸ் இருக்குது. நீங்கள் உட்கார்ந்து ஜெபிக்க, உபவாசிக்க, ஆண்டோடு கூட தனிச்சிருக்கிற அப்படி 2 ரூம் இருக்குது மேலே. இதுக்கெல்லாம் சேர்த்து தான் அந்த லிஃப்ட் ஆண்டு கிருபையை கொடுத்துருக்கிறார். நம்ம பயன்படுத்தி கொள்ளும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமேன். இது வரைக்கும் அதுக்காக 50 லட்சம் செலவு பண்ணியிருக்கிறோம். சந்தோஷப்படுங்களேன். இது வரைக்கும் அவர் குறை வைக்கவே இல்லை. காரணம், இது அவருடைய வேலை. இது என்னுடைய வேலையாக இருந்தால் அதை மட்டும் இஷ்டப்பாரு. அவருடைய வேலையாக இருக்கும் போது பாருங்க, அவர் அதை நிறைவேற்றுகிறார். ஆமேன். சரி, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் தொடர்ச்சியாக நம்ம இந்த ஆண்டு தேவன் நம்ம கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனத்தின் அடிப்படையில் நம்ம தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை மையமாக வைத்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்ன ஒரு தைரியமான ஒரு வசனம், ஒரு தைரியமான ஒரு நம்பிக்கை. ஆமா சொல்லுங்க. ஆமென். காரணம் இல்லாம அவர் சொல்ல மாட்டார். நீங்க அவருடைய வாழ்க்கையை 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகவும் 2 நாளாகவும் சங்கீத புஸ்தகங்கள் பிறகு எல்லாவற்றிலுமே அவருடைய வாழ்க்கையை கொண்டு வந்திருக்கிறார். ஆமா, வேதத்தில்
தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ராஜாக்களிலே தாவீதை போல ஒரு சிறந்த ராஜாவை, அது தாவீதை போல எல்லா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலையும் அவரை குறித்து தேவன் எழுதி வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் மேலாக தாவீதின் குமாரனாகிய இயேசு என்பதில் அவர் ரொம்ப சந்தோஷப்படுகிறார். ஆமென். ஆமா சொல்லுங்க. காரணம் வாழ்க்கை. புரியுதா? நான் வாழ்க்கையை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமாய் மாறுகிறதோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை செய்வார். ஆமான்னு சொல்லுங்க. அவர் அப்போஸ்தலர் சொல்றாரு, தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன், என் சித்தத்தின்படி எல்லாம் அவன் செய்வான். என்ன அவன் மேல அவ்வளோ அவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸ் பாருங்க அவருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகையால நம்ம தாவீது வாழ்க்கையை மையமாய் வைத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கிறோம். அது மாதிரி நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தி உங்களை இயேசப்பா ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன். பாருங்க, அவனுடைய டேலண்ட்ஸ் கொண்டு வர ஆண்டவர். வாசிப்பதிலே தேறினவன் ஸ்கில். அவன் வாசிப்பதிலே தேறினவன். அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். இது எல்லாவற்றையுமே செயல்பட வைப்பது தெரியுமா? கர்த்தர் அவனோட கூட இருந்தார். நான் இன்னைக்கு உங்களோட பேச போற காரியமே, கர்த்தர் நம்மோடு இருக்கணும். எதை விரும்புறீங்க? ஆமா, இந்த உலகத்தில் நம்ம கூட யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, இயேசு நம்ம கூட இருக்கணும். இந்த உலகத்தில் நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்லவங்களா ஒரு நாள் இல்லாமலே போயிடுவாங்க. ஆமா சொல்லுங்க. இயேசுநாதரை தவிர. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா. அமெரிக்க தேசத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரருடைய மகளுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஏற்பட்டு இந்த கால் கட்டாய் எடுத்துட்டாங்க. நல்ல பிரசவம் பண்றவ இந்த காலை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. பிறகு அந்த காயெல்லாம் ஆறி கட்டை போட்டுன்னு வந்து அவன் பிரசவம் மேல நிற்கிறான். அப்போ சொல்றான், நான் எத்தனை காலோடு வந்திருக்கிறேன் விட நான் யாரோடு வந்திருக்கேன்றது தான் பெருசுனாவா. கை தட்டுங்க பார்க்கலாம். நான் எத்தனை காலோடு வந்திருக்கேன் விட நான் யாரோடு வந்திருக்கிறேன்றதை நீ யோசிங்க. ஆமா, அல்லேலூயா. நம்ம எப்படி வாழறதை விட யாரோடு வாழ்றது தான் பெரிய காரியம். அதான் சொன்னாரு, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்திட்டா லாபம் ஒண்ணுமே கிடையாது. ஆமா சொல்லுங்க. தாவீது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவனுடைய அந்த ஸ்கில்ஸ்லாம் சொல்றாங்க. அவன் இப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன். எல்லாத்துக்கு மேலாக சொல்றது, கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஆமா, நமக்கு எவ்வளோ திறமை இருக்கலாம். நீங்களும் தாவீது மாதிரி வாசிக்கிறதுல ஸ்கில்லாக இருக்கலாம் இல்லையா? யுத்த வீரனாக இருக்கலாம், காரிய சமர்த்தனாக இருக்கலாம், சௌந்தரியமுள்ள ஆளாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கூட எல்லாம் நோ யூஸ். ஆமான்னு சொல்லுங்க. எல்லாமே டம்மி ஆகிடும். ஒன்றுமே இல்லாத கூட போதும், கர்த்தர் கூட இருந்தாருன்னா இல்லையா, நீ தான் டாப். ஆமென், ஹல்லேலூயா. தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தால்தான் அவனுடைய காரியத்தெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார். அது ஒன்று பார்த்தீங்கன்னா 16:21. அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான்.
அவனை இவன் மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். போதும். ஒண்ணு என்ன தெரியுமா, கர்த்தர் நம்ம கூட இருந்தா உலகமா இருந்தாலும் சரி, தேவனாலும் சரி, நம்ம மேல சிநேகம் உண்டாகும். ஆமா, ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த ஆண்டவர் நம்மளை சிநேகிச்சேன்னு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. சிநேகிக்கிறார், அதான் நீங்க உட்காந்துக்கிறோம் உள்ள வந்து, இல்லைன்னா தோத்துறோம். ஆமா, அவர் நம்ம வைத்த அன்பு தான் இல்லையா? பவுல் சொல்ற இடத்துல, நான் உண்மை இல்லாமல் இருக்கிறேன்ப்பா, ஆனால் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க. எத்தனையோ விஷயம் நம்ம போன வருஷம் கர்த்தருக்கு உண்மையாகவே இல்லை, ஆனால் அவர் உண்மையாக இருந்து இல்லையா, கொரோனாவில் எவ்வளோ பேர் செத்தாலும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்தாரே, அதுதான் பெரிய சிநேகம். எத்தனை நம்புறீங்க? ஆமாங்க, பணம் இருந்து கொரோனா காப்பாற்ற முடியல, ஆள் இருந்து கொரோனாவில் வந்து காப்பாற்ற முடியல, தேவ கிருபை தான் நம்மளை காப்பாற்றி இருக்கிறது. காரணம் அவன் மேல் வைத்த சிநேகம், அவன் நேசிக்கிறது. எப்போ கிடைச்சிருமா? கர்த்தர் நம்ம மேல இருந்த கூட இருந்தார்னா எல்லாரும் நம்மளை சிநேகிப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போ கவனிங்க, கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா ராஜாக்கள் நம்மை சிநேகிப்பார்கள். அவர் ராஜாதி ராஜா, உலக ராஜாவா இருந்தாலும் சரி, உன்னதத்தின் ராஜாவா இருந்தாலும் சரி, சத்துருக்களா இருந்தாலும் சரி, நம்மை சிநேகிப்பார்கள். ஆமென். அதுக்கு அவருடைய தயவு நமக்கு அவசியம். ரெண்டாவது நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாருன்னா வேதம் சொல்லுது, வாசிக்கலாம் 16:22. சவுல் ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்ல. கிடைச்சதா? தயவு கிடைத்தது. தயவு அல்ல, ஒரு இரக்கம், ஒரு காருண்யம். கவனிங்க, இந்த உலகத்தில் நம்ம எப்படிப்பட்ட ஆளாதான் சரி, கர்த்தருடைய தயவு நமக்கு இருந்துச்சுன்னா அதோட ஒரு பெரிய பிளஸிங் ஒண்ணுமே இல்லையே. ஆமா சொல்லுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் பேப்பரில் பல நியூஸ் எல்லாம் பார்க்குறோம். அப்போ நம்ம மேல தேவனுடைய தயவு இருக்கிறனால தான் எத்தனையோ ஆபத்து விபத்து எல்லா தீமையிலிருந்து நம்மளை விலக்கி பாதுகாத்து கர்த்தர் இன்னைக்கு கொண்டு வர்றாருன்னா அது அவருடைய தயவு. காரணம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை விளங்க செய்கிறார். மூன்றாவது, அவர் நம்ம கூட இருக்கும்போது பைபிள் நம்ம வாசிக்கிறோம் 16:23. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். கவனிங்க, இத வாசுதான் சொஸ்தமானானா இல்ல தாவீது மேல் இருந்த கிருபையினால் சொஸ்தமானானா? அவனுக்குள்ள ஒரு குணமாக்குற வரத்தை ஆண்டு வச்சிருந்தார். ஆமா, இப்போ நம்ம எல்லாம் தான் வாசிக்கிறோம் இல்லையா? ஆனால் அவன் வாசிச்சான், பேய் ஓடி அவன் சொஸ்தம் அடைந்தான். நான் நினச்சேன், ஆண்டு சொன்னார், அவனுக்குள்ள ஒரு வரம் இருந்ததுப்பா, அவனுக்குள்ள ஒரு வரம். இதை வாசிக்கும் போது அந்த வரம் செயல்படும், அந்த வரம் செயல்படும் போது அம்மர்கள் அந்த அசுத்தாய் விலகும். கவனிக்கிறீங்களா? நமக்கு தேவனுடைய வரங்கள் அவசியம். நான் உபாசம் சொன்னேன், நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆண்டு சில ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு கொடுக்கிறாரா? வரங்கள் அவசியம். ஆமா, உங்களுக்குள்ள அந்த மாதிரி வரம் இருந்துச்சுன்னா நீ வீட்டில் அப்படியே சின்ன கிட்டார் போட்டு வாசினா உங்க வீட்டில் எல்லாரும் சுகமாயிடுவாங்க. ஆமா, ஒரு சின்ன ஒரு டேம்லெட் எடுத்து இல்லையா, எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மீகும் இவ்வுலகில் துணை இயேசுவே பெய்யணும், சுத்தம் ரவுண்ட் அடிக்கும். ஏன்? இந்த பாட்டு பாடும்போது இருக்கிற வரம் செயல்படுது, அந்த பொல்லாத ஆவிகள் விழுகிறது, பலவீனம் மாறும், வியாதி மாறும். இதை நீ தீர்சமா எடுத்துக்கொள்ளுங்க.
பாட்டு பாடுறது வரம். நீ பாடும் போதே சில பேர்கள் அந்த பொல்லாத பலவீனங்கள் வியாதம் மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவர் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். நம்ம பாடும்போது அவர் இறங்கி வருகிறார். இறங்கி வரும்போது அவருடைய மகிமை மக்கள் மூடுகிறது, சுகத்தை அடைகிறாங்க. வீட்டில் கூட நல்லா என்ன பண்ணுங்க, பாட்டு பாடுங்க. ஒரு முறை ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தை சேர்ந்த விசுவாசிகள் சரியாக மாலை 7 மணிக்கு வீட்டில் உட்காந்து கணவன் மனைவி பிள்ளைங்களாம் சேர்ந்து என்ன பண்ண டைம் நினைச்சு பாட்டு பாடியிருந்தாங்களாம். அப்போ அந்த ரோட்டு வழியா ஒரு பைத்தியக்காரன் பைத்தியம் முடிச்சு தெருவா சுத்துற ஒரு ஆளு அப்படி அந்த வீட்டை கிராஸ் பண்றாரு. அந்த பைத்தியக்காரங்க உள்ள ஒரு 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 ஏவுதல் போய் அந்த பாட்டு பாடுற கூட்டத்தில் போய் உட்காருன்னு சொல்லி அவர் போய் உட்கார்ந்தாரு. கவனிங்க, பல வருஷமா பைத்தியக்காரனா இருந்தவர் சுகமாயிட்டார். அவர்தான் ஆந்திராவில் பெரிய ஊழியம் செய்த பாஸ்டர் ஏசண்ணா. அவங்க சபையில் 2 லட்சம் பேர் இருக்கிறாங்க. கவனிங்க, நீங்க பாட்டு பாடும்போது, ஆராதிக்கும் போது, குடும்ப ஜெபம் பண்ணும்போது இப்படிப்பட்ட பைத்தியங்கள்லாம் சுகமாயிடும். இப்போ உங்க வீட்டில் பைத்தியம் இருக்குதுல்ல, எல்லா வீட்லையும் சில பைத்தியங்கள் இருக்குது. பைத்தியக்கார மாதிரி பேசலாம் பாரு, பைத்தியம். இந்த பைத்தியம்லாம் சரியாகும். ஆமா, பாடு, உட்காந்து துதி, தோத்திரம் போடு. ஒரு 1/2 மணி நேரம் தோத்திரம் பைத்தியம் விலகும் பாரு. உங்க வீட்டு பைத்தியம் விலகும், பக்கத்து வீட்டு பைத்தியம் விலகும், எதிர் வீட்டு பைத்தியம் விலகும். ஆமா, அபிஷேகம் கடந்து போகக்கூடியது. ஆமா, இதெல்லாம் நடக்குங்க, சும்மா இல்ல. தாவீது மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தாரு, கர்த்தரும் கூட இருந்தாரு. அவன் வாசிச்சான். நான் நினைக்கிறேன் அவன் வாசிச்சது அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான், ஆனா அற்புதம் செய்தது இவன் மேல இருந்த அந்த மரம் தான். கர்த்தரும் கூட இருந்தாருன்னா உனக்குள்ள நல்ல ஆவிக்குரிய வரங்கள் செயல்படும். அது நிமித்தம் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். 4ஆவதாக கர்த்தர் கூட இருந்தா நடக்குதுன்னா 17ஆம் அதிகாரம் 34, சிங்கத்தையும் கரடியையும் பெலிஸ்தனையும் நான் அழிச்சிட்டேன். கவனிங்க, கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா எவ்வளவு பெரிய சிங்கமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கரடியா இருந்தாலும் சரி, இந்த கடைசி நாள் வந்திருக்கோம். இந்த வருஷம் கெர்ச்சிக்கிற சிங்கமாகிய பிசாசை நம்ம கிழிக்கணும். ஆமா ஆமா, அல்லேலூயா. ஆமா, பிசாசை நம்ம அழிக்கணும். அது கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். ஆமென். அதனால தான் சொல்றான், நான் சிங்கத்தை கிழிச்சிட்டேன், கரடியை ஒண்ணுலமாக்கிட்டேன், பெலிஸ்தனை ஒரே அடி அடிச்சு கொலுசு பண்ணிட்டேன். இதெல்லாம் தேவன் மட்டும் கூட இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, மரணத்துக்கும் நம்மை தப்பித்து காப்பாற்றுவாராம். 18, 11, 12. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோட சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். பிரைஸ் காட். இது என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ கிருபை. தேவன் அவன் கூட இருக்கிறான் தான் அவனுக்கு விரோதமாக இந்த மரணத்தின் காரியங்கள் எல்லாம் அவன் அப்புறப்படுத்துற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிய, மரணம் ஒரு பெரிய சத்துரு. இன்னைக்கு மரணம் வயசான ஆள்லாம் பார்க்கறது இல்லை. நீங்க வாலிப முதல் கூட சின்ன பிள்ளை முதல் மரணம் என்ன பண்ண அழின்னு போயிடுது. நான் சொல்லட்டுமா, கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா இல்லையா, எவ்வளவு பெரிய மரணத்தின் ஆவி வந்தாலும் சரி, மரணத்தின் நோய் வந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை அதுக்கு விலக்கி பாதுகாத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். உண்மைன்னு சொல்றேங்க. ஆமா சொல்லுங்க, நம்புறீங்களா? கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். மறுபடியும் சொல்றேன், யார் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ அவர் மாத்திரம் கூட இருந்தா போதும். ஆமென். உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைப்பார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஆமென்.
சோத்திரம். அப்போ கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடியால்தான் இவ்வளோ காரியங்களை அவன் செஞ்சு முடிச்சான். அப்போ நம்ம கூட இந்த வருஷம் தேவன் இருந்தால் ஒழிய நம்ம என்ன பண்ண முடியாது? சத்துரு ஜெயிக்க முடியாது, பிசாசை ஜெயிக்க முடியாது, வியாதியை மேற்கொள்ள முடியாது, மரணத்தை மேற்கொள்ள முடியாது, சிங்கம் புலியை மேற்கொள்ள முடியாது, வரங்கள் செயல்படாது இல்லையா? தேவனுடைய சிநேகிதனால் நம்மளை மாற முடியாது. ஆமாங்க, தேவன் கூட இருந்தால் தான் நம்மளை தேவனுடைய சிநேகிதனாக அவர் மாற்றுவார். இல்லை உங்களை பிசாசு சிநேகிதனை மாற்றி விட்டுருவார் அவர், பேய். ஸ்தோத்திரம். சரி, இதுக்கு அவன்கிட்ட இருந்த ஒரு காரியம் தெரியுமா? அப்போ நம்ம வாசிக்கிறோம் 13, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் என்னுடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வான். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன். வேதத்துல எத்தனையோ ராஜாக்கள் வந்தாங்க, ஆனா தேவனுடைய இருதயத்தை டச் பண்ண ஒரு ஆள் யாருன்னா தாவீது தான். கை தட்டி பார்க்கலாம். இந்த சர்ச்சை இவ்வளோ பேர் வராங்க, ஆனால் என் இருதயத்தை டச் பண்ணுற ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. என் இருதயத்தை தொடுகிற ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. ஆமாம், எல்லாரும் என் இருதய தொட்டாலாம் இருக்க முடியாது. ஆனால் எல்லாருக்கும் ஆசை பாஸ்டருடைய இருதய டச் பண்ணிடணும்னு, ஆனால் முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை ராஜாக்கள் வந்தாங்க, ஆனால் இந்த ராஜா தான் மாத்திரம்தான் தேவனுடைய இருதயத்தை டச் பண்ண ஒரு ஆள். ஆமென், ஆமென். ஏன்? அவன் என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வான். சித்தனா தெரியுமா? அவருடைய விருப்பம். இப்போ நம்மளாம் நம்ம விருப்பம் தான் செய்கிறோம், அதெல்லாம் நம்ம அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மாறல. நம்ம தேவனுடைய இருதயத்தை தான் தொடணும். உலகத்தையோ பிசாசையோ நம்ம தொட்டுட்டோம்னா அதனால பிரயோஜனமே கிடையாது. ஆமா, அதுதான் தாவீது வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள், ஆனா கர்த்தர் தாவீது ஒரு நாள் விட்டு கொடுக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? அவருடைய இருதயத்தை டச் பண்ண ஒரு ராஜா. ஆமென். காரணம் என்னன்னா, என் சித்தத்தின் படியெல்லாம் அவன் செய்வான். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. ஏசாயா 48 அதிகாரம் 14 வசனம். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? போதும். இப்ப நிமிர்ந்து உட்காருங்க. கர்த்தருக்கு சித்தமானவன் அவருக்கு பிரியமானதை செய்வான். ஆமென். அல்லது அவருக்கு பிரியமானதை செய்கிறவன் தேவ சித்தத்தை செய்கிறவன். புரியுதா? எல்லாம் ஒண்ணுதான். சித்தனா தேவனுக்கு பிரியமானது. இங்க சொல்றாரு, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய சித்தத்தை செய்வான். கவனிங்க, நம்ம இந்த கடைசி நாள் வந்திருக்கிறோம். நாம் தேவ சித்தத்தை செய்கிற மக்களாய் மாற வேண்டும். ஏன்னா நம்முடைய உலகத்தின் முடிவு என்ன தெரியுமா? ஒன்று பரலோகம், இல்லது இல்லை நரகம் தான். பைபிள் சொல்லுது, அநேக பேர் கது தட்டுவாங்களாம். ஆண்டவரே உன் நாமத்திலே நாங்கள் குழல் ஊதினோம், கூத்தாடணுமே, எங்களுக்கு அந்த கதவை திறன்னு. இல்லைம்மா, இல்லையா? அகுண்டு போ, என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவர்களே பரலோகத்தை பிரவேசிப்பீங்களால என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுகிறவன் போக முடியாது. இந்த கடைசி நாள் வந்திருக்கிறோம். நம்ம தேவனுக்கு பிரியமானவைகளை செய்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதுதான் நம்மேல் வந்த ஒரு கடமை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்க சொல்ற, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயல் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை செய்வான். புரியுதா? அப்போ இந்த வருஷத்துல நீங்க தேவ சித்தம் செய்ய வேண்டுமானால் தேவனுக்கு பிரியமாய் மாற வேண்டும். அதுதான் தானியேல் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம்.
தானியேல் 9:23. நீ மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். பிரைஸ் காட். நிமிர்ந்து உட்காருங்க. இந்த வருஷம் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்க வாழ்க்கையில அவர் கிரியை செய்ய வேண்டுமானால் நீங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஜெபம் ரொம்ப அவசியங்க. நமக்கு கவனிங்க, ஜெபம் அவசியம். ஆனா அந்த ஜெபம் கேட்கப்படுவது இன்னும் பெரிய ஆச்சரியம். நிறைய பேர் ஜெபம் பண்றோம், ஆனா நம்ம ஜெபம் இன்னும் கேட்கப்படலை இல்லையா? நம்ம ஜெபம் இன்னும் கேட்கப்படலை. நம்ம ஜெபம் ரிட்டர்ன் ஆகி வீட்டுக்கு வருது இல்லையா? தாவீது சொல்றாரு, நான் உபவாசித்து அழுதேன், அது திரும்ப என் மடிக்கே வந்து விட்டது. ஏன்? சில சமயம் நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத ஜெபங்கள் அல்லது நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கும்போது நம்ம பண்ற ஒரு ஜெபம் கூட பரலோகத்துக்குள்ள என்ன பண்ணது போகாது. ஆனா நம்ம தேவனுக்கு பிரியமா ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டா கூட அந்த ஜெபத்தை கேட்டு கதை கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். ஆமா சொல்லுங்க, ஜெபம் அவசியம். ஆனா அந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அந்த ஜெபம் பண்ற மக்கள் அப்படி இருக்கிறோமா? அதனால்தான் ஜெபம் பண்ண உட்காரும் போதே முதலாவது என்ன பண்ண தெரியுமா? நம்மளை முதல்ல ஆராய்ச்சி பார்க்கணும். பைபிள் சொல்லுது, வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்குடைய ஜெபம் அருவருப்பாய் இருக்கும். நீ வேதத்துப்படி நடக்காமலே நீ போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டா உன் ஜெபத்தை ஆண்டவர் பண்ற கேட்க மாட்டார். உன் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் உன் வாழ்க்கை வேதத்தோடு இணைந்த ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். வேதத்தை கேளாதபடிக்கு உன் செவி நீ விளக்கக்கூடாது. ஏன்னா வேதம் தான் பைபிள் சொல்றது, அதுதான் கட்டளை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதனை சிற்றி ஜீவனுக்கு வழி. இப்போ வேதம் எது? வெளிச்சம். கவனிங்க, வெளிச்சம். இந்த வெளிச்சங்கள் தான் என்ன பண்றோம்? தவறி போகாம, பள்ளத்தில் விழாம இல்லையா, ஆக்சிடென்ட் ஆகாம நம்மளை தடுத்து காப்பாத்துது. அப்போ இந்த வேதம் தான் நமக்கு வெளிச்சம். நிறைய பேர் இந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத தான் அவங்க வாழ்க்கை இருள் அடைஞ்ச ஒரு வாழ்க்கையா இருக்கு. அல்லேலூயா. சொல்றேன், உங்க வாழ்க்கை இந்த வருஷம் நல்லா இருக்கணும்னா உங்க வாழ்க்கை வேதத்தோடு இணைந்த ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். ஆமென். ஆமா, வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதை படி செய்யும். வேதம் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா நீ செய்யவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அடிக்கடி சொல்லும் போது சொல்லுவாரு, எப்பெல்லாம் ஒரு ஜெபத்தை சொல்றோம் அப்பெல்லாம் மன்னிப்பை பத்தி பேசினே வருவார் ஆண்டவர். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், மத்தேயு எழுதின புத்தகம் 18ஆம் அதிகாரம் வசனம் 19. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன். சரி, ஓகே. அடுத்தது கேளு. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 70 தரம் மட்டும். தாராள பிரபு. ஒரு நாளைக்கு 490 பேர் மன்னிச்சுட்டு போவன முடியுமா? நம்மளால முடியுமாங்க? முடியாது. அதனால நம்ம ஜெபம் கேட்கப்படுது. எத்தனை பேர் இந்த வருஷம் ஆரம்பிச்சிட்டீங்க, இந்த வருஷம் முடியாது? எனக்கு சத்துருக்களே இல்லை உலகத்தில், இந்த கூட பழகிறதுல அக்கா தங்கச்சியில் அம்மா விசுவாசிகளை
சத்துரே இல்லை, பிசாசை தவிர வேறு யாரும் சத்துரு இல்லை பாஸ்டர். எல்லாரையும் மன்னிச்சு மறந்து ஒப்புரவாகிட்டேன். சொல்கிறவங்களாம் கை வைத்து காட்டுங்க. ஏன் அம்மா 1 2 பொய் சொல்லக்கூடாது, கோயில். எல்லாரையும் மன்னிச்சிட்டு பாஸ்டர். 3 மற்ற ஆள் நான் அப்படியே இருக்குது. அவன் ஜபம் எப்படி கேட்கப்படும்? பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், இங்கே குத்திருந்தா பரவாயில்ல பாஸ்டர், இங்கே குத்திட்டான் பாஸ்டர், இங்கே குத்திருந்தா பரவாயில்ல பாஸ்டர், இங்கே குத்திட்டான் பாஸ்டர். தாவி சொல்கிறாரு, நாங்கள் ஒரே தட்டாம சோத்துனோம் இல்லையா, எனக்கு விஷம் வச்சாமா. ஹலோ, தாவீதை மாதிரி மன்னிக்கிற சுபாவம் யாருக்குமே இல்லைங்க. சவுல் தான் இவனுக்கு பரம விரோதி. அவன் தத்துறான், அவன் இவனை தத்துறான். ஆனா 2-3 முறை சவுலுக்கு கிட்டே வந்துச்சு, ஒரே கத்து. தேவன் அபிஷேகம் பண்ணின வரை நான் என்ன பண்ண மாட்டேன், தொடவே மாட்டேன். இதே சந்தர்ப்பம் சவுலுக்கு வச்சா அவனை எப்படி போட்டு தட்டுப்பான். பெத்த புள்ள வெறுங்காலால ஓடுறான், காட்டுக்கு ஓட்டான், அவ்வளோதான் பயந்துன்னு. பிறகு திரும்பி வந்துட்டான், சண்டை வருது, சண்டையில் ஆண்டவரே போட்டு தட்டார் இவனை. அப்சலோம் நல்லா இருக்குனாப்பா, அப்சலோமே அவனுக்கு ஒன்றும் செஞ்சிடாதீங்கப்பா, அவனை பத்திரமா நடத்துங்கப்பா. அவன் செத்துட்டான்னு கேள்விப்பட்டோடனே 1 வாரம் என் அப்சலோமே நீ அழுவியா? அந்த மாதிரிலாம் இப்படி துரோகம் பண்ண ஆள் செத்துட்டா அழுவியா? சி, அவன் முகத்தில் முழித்த விட எங்கன்னா போய் முழிக்கலாம் பாஸ்டர் இல்லையா? அதாங்க தாவீது வாழ்க்கையில் ஆசீர்வாதம். அப்படி கத்தி கதறான். செமையை தூஷிக்கிறான். பக்கத்து வருஷம் ராஜா சொல்லுங்க அவனை வெட்டி போடுறேன். தூஷிக்கிட்டான். ஆமா, என்ன சொல்றேன் தெரியுமா? ஆண்டவர் நம்ம கொடுத்து கட்டுற பாருங்க தெரியுமா? உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டு. காட்டுறோமா? காட்டுறோமா? வீட்டில் காட்டுறோமா? இப்போ மூடி ஒரு கண்ணத்தில் அடிச்சிட்டாரு, திரும்பி காட்டுவீங்களா? சரி, நைட்டில் அடிச்சிட்டாரு உங்களை, நைட்டு சூட பால் போட்டு கொடுப்பீங்களா? மறுநாள் அவர் விரும்புகிற ஒரு பொங்கல் செஞ்சு கொடுப்பீங்களா? 2 வாரம் அவன் தண்ணி காட்டணும் பாஸ்டர். நிறைய வீட்டு இது நடக்குது. நீ தண்ணி காட்டாத, ஆண்டு ஒன்று தண்ணி காட்டுவார். நிறைய வீட்டில் சண்டை நடக்கும்போது இந்த அம்மா இந்த மாதிரி வேதம் படிக்கிற ஆளாக இருக்கலாம், அது மாதிரி வேதம் படிக்கிற ஆளாக இருக்கலாம். ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது பாஸ்டர் சிஸ்டர் மன்னிச்சு, வானம் பூமி ஒளிந்து போனாலும் நோ, நீ ஏன் ஆண்டு நம்மளை ஆசீர்வதிக்க தெரியுமா? நீ இன்னும் தேவனுக்கு பிரியமா மாறல. இந்த வருஷம் என்ன செஞ்சாலும் சரி, யார் என்ன செஞ்சாலும் சரி, அவர் மனதார மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். சரி சரி, ஆண்டு பார்த்துக்குவார். விடு, வழியில் தான் சொல்லுது, உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுத்துரு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு தண்ணி கொடு. நான் என்ன பண்ணுவேன், அவன் மேலே அக்கினி தண்ணியில் குளிப்பேன், நான் உனக்கு பலன் அளிப்பேன். ஆமாம், உன் சத்துரு பசியாக இருக்கானா ஆகாரம் கொடு. கவனி, என்ன சொல்றேன்னா, நீ எனக்கு பிரியமானவன். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே உன் காரியங்கள் கேட்கப்பட்டுருச்சு. காரணம் என்ன? அந்த அளவுக்கு அப்பழுக்கு இல்லாத ஒரு ஹார்ட். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன்பா. இந்த வருஷம் நீங்க யார்கிட்ட அந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வாங்குறீங்க இல்லையோ, இந்த வருஷம் நீங்க தெய்வத்தாண்ட குட்
உன்னை பார்த்து இந்த வருஷம் ஆண்டவரே நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவன், இந்த ஒரு சர்டிஃபிகேட் வாங்கு. அவர் பாருங்க உன் காரியம் எல்லாம் டோட்டலாக மாட்டான். ஆமா ஆமா, இந்த நல்ல ஒரு சர்டிஃபிகேட், ஒரு நல்ல கான்டாக்ட், நீ பிரியமானவன், என் சித்தத்தின் படியெல்லாம் அவன் செய்யறான். மன்னிக்குது என்னது? தேவ சித்தம். மன்னித்து மறப்பது தேவ சித்தம். சில பேர் மன்னிப்பாங்க ஆனால் மறக்க மாட்டாங்க. அன்னைக்கு திட்டினல எப்பமா? அதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரு வாரத்தில் திட்டின பத்தியா? திட்டின நீ மறந்துடலாம், நான் மறக்க மாட்டேன். திட்டமே மறந்துட்டான். ஆனால் சொல்லு, இந்த கட்டை வேவாது. என்ன டைலாக பேசுதுமா? ஹலோ மற, அது பேர் தான் அகாப்பே லவ், தெய்வீக அன்பு. சொல்ற ஆண்டு, நான் உன் பாவத்தெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணேன்? கடல் ஆழத்தை போட்டேன்பா. ஹல்லேலூயா. நம்ம பண்ண பாவம் கொஞ்சம் நெஞ்சுமா? எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொண்டு போய் என்ன பண்ணுறது? கடல் ஆழத்தை போட்டார் அவர். அவர் நினைக்கிறதே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ண நினச்சி உட்காந்துருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணானே, இன்னைக்கு இப்படி பண்ணாங்களே, இன்னைக்கு இப்படி பண்ணாங்களே, இன்னைக்கு. அப்புறம் எப்படி உன் ஜபத்தை ஆண்டு கேட்பாரு? எப்படி அவர்கிட்ட நல்ல கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்குவோம் நீ? ரெண்டாவது ஒரு காரியம் நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். ரெண்டாவது ஒரு காரியம் ரோமர் 12:19. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்கு உரியது, நானே பதில் செய்வேன் என்று நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள், கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம் ஆண்டவர். கோபப்படு, ஆனா பழி வாங்காது. நான் கவனிங்க, இந்த பழி வாங்குது. ஹல்லேலூயா. எத்தனை அந்த மாதிரி நல்ல குணம் இருக்குது? பழி வாங்குற குணம் நிறைய பேர் அந்த குணம் இருக்குது. நம்ம பழி வாங்கக்கூடாது. பழி வாங்குதல் எனக்கு உரியது, நான் தான் என்ன பண்ணுவேன்? பதில் செய்வேன். ஹல்லேலூயா. இந்த வருஷம் தேவ சித்தம் தெரியுமா? பழி வாங்குதலை அவர்கிட்ட விட்டுருங்க. ஆமென். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு. இப்ப அப்படி கிடையாது இல்லையா? அன்பு சகல பாவங்களையும் மூடும். ஆமென் சொல்லுங்க. பழி வாங்குது. ஆமென் சொல்லுங்க. அந்த பழி வாங்குற அந்த ஆவி இந்த வருஷம் உனக்குள்ள வரக்கூடாது. அதுக்கு பதிலா அன்பின் ஆவி. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு மன்னிச்சாரு. இயேசு எங்கேயாவது யாரையா பழி வாங்கினாரா? ஒன்றும் பழி வாங்கல. பழி வாங்கவே இல்லை. போ ஸ்தோத்திரம். போ. இந்த சிஷ்யனை விட்டு ஓட்டாங்களே, நான் தான் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா? இயேசுநாதர் கடற்கரை உட்காந்து என்ன பண்ணுறாரு? தோசை சுட்டு அப்போ சுட்டு வச்சாரு. நான் வந்து சின்ன விஷம் கண்டுருப்பேன். இப்படியே சாகணும் 12 பேரும். எவ்வளோ காரியம் செய்யணும் நம்மளுக்கு இல்லையா? நான் தான் அப்படி பண்ணியிருப்பேன். இயேசு, பிள்ளைகளே, அவருடைய அன்பு பார்த்தீங்களா? பிள்ளைகளே, ஏதாகிலும் கிடைச்சதாப்பா உங்களுக்கு? ஒன்றும் கிடைக்கல. எப்படி கிடைக்கல? இயேசு விட்டு போனா ஒன்றும் கிடைக்கல. அப்போ வலையை வந்து லெஃப்ட்ல போடுங்கப்பா. போட்டா 153 பெரிய மீன் கடிச்சிச்சான். ஈத்துன்னு வராங்க. அதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணிட்டாரு? அழகா இந்த அப்பம் இது நல்லா தோசை விட்டுட்டு இல்லையா என்ன பண்ணி வச்சுக்கிறாரு? இதுதான் பழி வாங்குறது. சோறு போட அச்சார் பாருங்க அது. அப்படி அடி. யாரும் ஒன்று திட்டுறாங்களா? இப்போ வாங்க ஒரு டீ சாப்பிட்டு போகலாம், வாங்க எங்கிட்ட வாங்க ஒரு டீ சாப்பிடும். உன்னை கண்ணம்லாம் திட்டுறாங்களா? பிரதர், நான் ஈவினிங் நம்ம டீ சாப்பிட போகிறோம், பாதாம் பால் வாங்கி தருவாங்க, பாதாம் பால் வாங்கி தருவாங்க. ஏன்? ஏசுனா அது மாதிரி நம்ம செய்யணும். விட்டுட்டு ஓட்டானுங்க. இவர் அப்போ சுட்டு மீனை சுட்டு வச்சுங்க இல்லையா? அது துண்டு உள்ள போமா?
அது தொண்ணு உள்ள போமா அடைக்காது. ஏசா எப்படி பழி வாங்குறா பாருங்க. புரியுதா? அன்பை காட்டு, அன்பை காட்டு, கர்த்தர் உன்னோடு கூட நிற்பார். ஆமென். புரிஞ்சுட்டீங்களா? ஆமா. இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பென்சிலில் குத்துற இதே பென்சில் தப்பான குத்திடும், காமர்ஸ் குத்துறா இதே தப்பான காமர்ஸில் குத்திடும். படிக்கணும், பிள்ளைங்க தெரியாது. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். சரி, தோத்திரம். பழி வாங்குதல் என் கர்த்தருக்குரியது, அவர் அதை செய்வார். ஆமென் சொல்லுங்க. நம்ம பழி வாங்கக்கூடாது. காயினுடைய பலியை ஏற்றுக்கொண்டார். ஆபேல் காணிக்கை என்ன பண்ணிட்டாரு? புறக்கணிச்சிட்டாரு. அவன் என்ன பண்ணிட்டான்? பழி வாங்கிட்டான். பழி வாங்கிறதுக்கு என்ன பண்றான்? துடிச்சு வயல் வலிக்கிட்டு போய் ஒரே அடியாச்சு க்ளோஸ் பண்ணிட்டான். கவனி, இது அண்ணன் தம்பிக்குள்ள வர்றது ஒரு காரியம். கவனிங்க, இன்னைக்கு அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமியார் மருமக சூனி வைக்கிறத கேள்விப்படுறோம். அதுவும் கிறிஸ்துவ குடும்பத்தில். சூனி உனக்கு தான் படிக்கும், அங்கே படிக்காது. ஆமென். ஹலோ, ஆடி அடங்கும் வாழ்க்கையிட 6 அடி தான் சொந்தம். என்ன எவ்வளோ ஆட்டம் ஆனாலும் 6 feet, 6க்கு 3, அவ்வளோதான். புரிஞ்சிட்டா? பா தோத்திரம். எவ்வளோ குதி குதியே குதி, தோத்திரம். நீ பாட்டுன்னு சோதரமோட உட்காந்துரு, கர்த்தர் கிரியை செய்வார். ஆமா, ஹல்லேலூயா. இவன் வெட்டி போஸ்டான், யாருக்குமே தெரியல போஸ்டான். இந்த ரத்தம் கூப்பிடுது ஆண்டை நோக்கி. கவனிங்க, ஆண்டை நோக்கி ரத்தம் கூப்பிடும். பழி வாங்கக்கூடாது, யாருமே பார்க்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடாது. எல்லாருடைய கர்த்தருடைய கண்கள் 7 கண்கள் இந்த பூமி உலாவி கொண்டிருக்கிறது. நீ தேவனுடைய பிள்ளை இல்லையா? கர்த்தர் உனக்காக யாவையும் செஞ்சு முடிக்கணும்னா, அவருடைய இருதயத்துக்கு ஏற்றமா மாறினா, சரி ஓகே ஆண்டவரே, நான் பழி வாங்க மாட்டேன் ஆண்டவரே, நீ பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்காக உபவாசம் போட்டு ஆண்டவரே அவன் காலை ஓடி கையை ஓடி இல்லையா ஏதாவது பண்ணு, அதெல்லாம் செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. முடிஞ்ச அவங்களை என்ன பண்ண மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கணும். ஆமென். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. அப்ப பழி வாங்குதல் எனக்குரியது, எனக்கு உரியது, நானே பதில் செய்வேன், நானே பதில் செய்வேன். எதுவும் நம்புறீங்க அந்த வார்த்தையை? அது குடும்பமா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், சொந்தக்காரா இருக்கட்டும், எதிரியா இருக்கட்டும், இல்லையா? நீங்க என்ன பண்ண கூடாது? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லு செய்யவே கூடாது. ஆமென். அது பதிலா என்ன பண்ணோம்? நன்மை செய்யுங்கள். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இதுதான் 1 பேதுரு நம்ம வாசிக்கிறோம். 1 பேதுரு நினைக்கிறேன், எல்லாம் எடுங்க. 1 பேதுரு 9. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். எடுத்துட்டீங்களாமா? 1 பேதுரு 320 பக்கம், 1 பேதுரு 3 அதிகாரம் 9 வசனம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ தேவனுடைய முகமே விரோதமா மாறிடும். தீமை செய்யாது, யாருக்கும் தீமை செய்யாது. ஹல்லேலூயா, யாருக்கும் தீமை செய்யாது. உனக்கு தேவனுடைய முகம் விரோதமா மாறிடும். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு பாஸ்டர் நாங்க தாங்க முடியும்? எவ்வளவு பாஸ்டர் நாங்க மன்னிக்க முடியும்? இல்லையா? கிருபை கேளு. ஆனா நீ கையில் ஆயுதம் எடுத்துக்கூடாது, நீ பழி வாங்குற ஆயுதத்தை நீ எடுக்கக்கூடாது. புரிஞ்சுட்டா? நீங்கள் ஆசீர்வதிக்கணும். நீங்கள் ஏன்னா கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேலே நோக்கமா இருக்கிறதா. அவருடைய செவிகள் உங்கள் ஜெபத்துக்கு அவளோடு காத்து. தீமை செய்கிற மக்களுக்கோ அவருடைய முகம் விரோதமாக இருக்கும். தீமையை செய்யக்கூடாது. அல்லேலூயா, தீமையை செய்யக்கூடாது. என்னானாலும் சரி, நன்மைக்கு தீமை செய்யணுடைய வீட்டை விட்டு தீங்கு நீ போகாதான்.
நீ நன்மை செய்யற உனக்கு தீமை செஞ்சானா அவன் மேல அவன் சனியை அள்ளி கொட்டிக்கிறான். மனை விட்டு கர்த்தர் உன் பலன் கொடுப்பார். ஆமா சொல்லு, புரியுதா? அப்ப பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, நீங்க அதை செய்யக்கூடாது. அப்போதான் நீங்க தேவனுக்கு பிரியமான மக்களை மாறுவீங்க, அவருடைய சித்தத்துக்கு ஏற்ற பிள்ளையா நீ மாறுவீங்க. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 14:18. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. எவைகளிலே மேல சொல்றாரு இல்லையா, தேவ ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இவைகளிலே ஊழியம் செய்கிறவன். கவனிக்கணும், தேவ ராஜ்யம் புசிப்பு குடிப்பு இல்ல. ஆமென். அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு ஆசீர்வாதம். இவைகளிலே ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். அப்போ கவனிங்க, நம்ம இந்த வருஷத்துல அவருக்கு பிரியமான பிள்ளையா மாறணும். ஆமா சொல்லுங்க. அப்போ தேவ ராஜ்யம் குடிப்பும் புசிப்பும் இல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் என்பதை நீ அறிந்து நீ ஊழியம் செய்வாயானால் அல்லது தேவனை தேடுவாயானால் அந்த தேவன் உனக்கு நன்மை செய்வார். நான் காலையில் ஒரு காரியம் சொன்னேன். 1 பேதுரு 1:8 எல்லாம் எடுங்க. ஒரு நல்ல ஒரு காரியம். 1 பேதுரு 1:8 அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். சரி. இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. கவனிங்க, எத்தனை பேர் ஏசப்பா பார்த்துருக்கீங்க? பார்க்கல. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அன்பு கூறுகிறோம். இதான் விசுவாசம். நம்ம அவரை பார்க்கல, ஆனா என்ன பண்றோம்? அவர்கிட்ட அன்பு கூர்ந்து இல்லையா, நம்மளால் இயன்றதெல்லாம் அவர் செய்கிறோம், அவர் சொற்படிலாம் கேட்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ அவரை காணல, ஆனா அவர்கிட்ட மேல அன்பா இருக்கிற. ஆமீன் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுங்க. காணாமல் இருந்தும் நீங்கள் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறீங்க. அப்புறம் இப்பொழுது அவரை தரிசிக்காமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. ஆமென். ரெண்டாவது என்ன சொல்றேன்? நீங்க அவரை தரிசிக்காமல் இருந்தும் அவரிடத்தில் உள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது. இருக்கா? எங்க பாஸ்டர் இருக்குது. ஒவ்வொரு முறையும் கோயில் ஒரு முதல்லாம் கண்ணீரோடு தான் பாஸ்டர் வருவேன். ஏன்? வாண்டு செத்தா போயிட்டாரு. பவுல் தாவீது சொல்றாரு, யோபு என் மீட்பர் உயிரோடப்பா இருக்கிறாரு. யோபுக்கு அந்த மாதிரி உனக்கு உபத்திரம் வந்திருக்கு? ஆமா இல்லையா? இல்லையா? ஆனா அவர் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்போ காணாமல் இருந்தும் நீ தேவனிடத்தில் அன்பா இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க காணாதனால தேவன் இருக்குதுன்னு நீ இல்லைன்னு சொல்ல முடியாது. நீ அவரை தரிசிக்காதனால ஆண்டவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, அவன் என்று ஒரு அணுவும் அசையாது. என்னால் என்று உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. புரியுதா? அப்போ கவனிக்கணும். நீங்க காணாமல் இருந்தும் ஏசப்பாட்டு என்ன பண்றீங்க? அன்பா இருக்கிறீங்க. அன்பா இருக்கீங்களா? அன்பா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ரெண்டாவது, அவரை தரிசிக்காமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும். என்ன முடியாத? சொல்லி முடியாத சந்தோஷம் இருக்கு அவனுக்கு. இது இல்லை. நான் சொல்லட்டுமா? இன்னிலிருந்து நீ கர்த்தரை விசுவாசி உண்மையானா உன் முகத்தில் இனி இந்த அழுகையின் கோடு வரக்கூடாது. எப்போதும் சந்தோஷமா. ஏன்?
ஏன் ஏன் என் ஆண்டவர் உயிரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ அவர் நேசிக்கிறியாமா? பேர் சொல்லுமா. பேர் ஏமிமா. அவங்க வீட்டுக்காரர் நம்ம சர்ச்சில் இருந்தார். நல்ல ஊழியம் செய்யலாம் ஆசைப்பட்டார். எதிர்பாராத விதமாக ஒரு மரணம் அவருக்கு வந்து விட்டது. செத்து எவ்வளோ நாள் ஆச்சு? செத்து எவ்வளோ நாள் ஆச்சு? 13 வருஷம் ஆகுது. ஆனால் ஸ்தோத்திரம் 2 பிள்ளைங்க வச்சுக்கின்னு சந்தோஷமாக ஊழியம் செஞ்சு அவனுடைய பெரியமா வாழ்ந்து கொண்டிருக்குது. இதுதான் விசுவாசம். காணாமல் இருந்தோம், அவரை தரிசிக்காமல் இருந்தோம் இல்லையா? ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உலக சரித்திரத்தை மாற்றி அமைத்த தெய்வம் என் சரித்திரத்தை மாற்றுவார், என் பிரச்சனையை மாற்றுவார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், என் கொம்பை உயர பண்ணுவார். ஆமா, இதில் தான் என்ன பண்ணணும்? சந்தோஷமா இருக்கணுமா. ஹல்லேலூயா. கோயிலுக்கு சந்தோஷமா ஓடி வரணும், ஜெபம் பண்ணணும், சந்தோஷமா ஜெபம் பண்ணணும் இல்லையா? உபவாசம் பண்ணு, அன்பாடு உபவாசம் பண்ணணும். ஊழியம் செய்யும்போது அன்பா ஊழியம் செய்யணும். ஏன்? நான் அவரை தரிசிக்கல, ஆனால் அவர் இருக்கிறாரு, நான் அதை செய்கிறேன். இதுதான் சந்தோஷம். அதனால தான் உங்கள் ஆத்தும ரட்சிப்பை நீங்கள் அடைகிறீர்கள். விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். போதும். அப்போ ஊழியம் செய்யும் போது புசிப்பு குடிப்புக்காக ஊழியம் செய்யக்கூடாது. ஒரு முறை அகசின் ஜபகுமார் அமெரிக்கா தேசத்துக்கு போயிருந்தாராம். வழக்கமாக ஒரு வீட்டில் தங்குவாங்க, நல்ல பழக்கமான குடும்பம். அந்த வீட்டில் ஒரு பையன், ஒரு 10ஆம் கிளாஸ் 10 வயசு உள்ள பையன். அண்ணா அவன் பச்சை முடிச்சு என்ன பண்ண போகிறான் கேளுங்க அண்ணா. அப்போ கேட்டேன், என்ன பிள்ளை பச்சை முடிச்சு என்ன பண்ண போகிறேன்னு? நான் பாஸ் ஆக போகிறேன். ஏடா பாஸ் ஆக போகிறேன்னு? ஏன் பாஸ் ஆக போகிறான் கேளுங்கன்னு கேட்டா. ஏன்டா பாஸ் ஆக போகிறேன்னா, பாஸ்டர்ஸ் தான் முதல் இலை போடுறாங்க, பீஸா வைக்கிறாங்க, துட்டு கொடுக்குறாங்க, காணி கொடுக்குறாங்க, அவங்கள ஸ்பெஷலாக பார்க்குறாங்க. அப்போ நான் பாஸ் ஆகிட்டா எனக்கு அப்படி தான் செய்வாங்க. இதுக்கெல்லாம் ஊழிக்கு வந்தால் மற்ற ஆண்டு சரி, நீ ஊழிக்கு வந்து என்ன பழப்பு இல்லைப்பா, ஊழிக்கு வந்துட்டேன். ஊழியம் அவ்வளோ லேசான காரியம் கிடையாது. ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனா இருக்கிறான். ஆமா, ஊழியனா ஏதோ இல்லையா, எங்க வீட்டுக்காரன் கச்சேரி போறான்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு பேக் பைக் தூக்கி மாட்டி போயிடக்கூடாது. அல்லேலூயா. இவர் பாரு சாதாரண வந்தாரு, நீ பாரு மாடி பங்களா இதாச்சு, நம்மளும் போய் ஊழியம் செய்ய மாடி பங்களா. ஆஹா, எல்லாருக்கும் லாட் சீட் அடிக்காது. போன வாரம் கேரளாவில் ஒரு ஆளுக்கு 12 கோடி லாட் சீட் அடிச்சிருக்கான். இந்த ஏசுனாலும் ரொம்ப மோசம் பாஸ்டர், எனக்கு ஒரு கோடி அடிச்சா போதுங்க பாஸ்டர். தேவையில்லை, லாட் சீட்டில் உனக்கு அந்த அதிர்ஷ்டம் வேணாம். சோம் பண்ணு, உண்மையா ஒளி, அது உன்னை உயர்த்தும். ஆமா ஆமாங்க. நான் என் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் தெரியுமா? ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும், பணத்தில் உண்மையாக இருக்கணும் இல்லையா? ஸ்தோத்திரம். ஒரு உண்மையாக ஊழியம் செய்யணும். இதுதான் நான் கற்றுக்கொண்ட பாடம். அதுதாங்க என்னை உயர்த்தி இருக்கிறது. அல்லேலூயா. புரிஞ்சிட்டீங்களா? அதனால தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, ஏதோ தேவராஜ்யம் குடிப்பும் புசிப்பும் அல்ல. நம்ம பாஸ் ஆகிட்டா நமக்கு டெய்லி கறி மீன் துண்ணலாம், டெய்லி கறி மீன் துண்ணலாம். ஊழியம் செஞ்சா அவர் பெரியமா மாறிடுவோம். அல்லேலூயா. இது தேவ சித்தம். ஆமா, தாவீது தேவ சித்தத்தின்படியே ஊழியம் செய்து பிறகு மரித்தான் போட்டிருக்கு. ஆமா, ஊழியம் கூட தேவ சித்தத்தின் அடிப்படை தான் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, இது பரம்பரை சொத்து கிடையாது, இது வழி வழியா வர கிடையாது இல்லையா? யார் மேல துண்டு விழுதோ அவன் தான் ஊழியக்காரன். அல்லேலூயா. ஆமா, தடியத்தவெல்லாம் தம்புறான் கிடையாது. புரிஞ்சுட்டா? பைபிள் தான் பாஸ்டர் கிடையாது. அந்த அம்மா சொல்லுது, இவரை பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். ஆமா, ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரேன் தெரியுமா? கர்த்தர் இந்த வருஷம் உன் மேல பிரியமா இருக்கணும்னா
உன்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு ஊழியத்தை செய்ய ஆண்டவருக்கு. எதிர்பார்த்து செய்யாத, இல்லையா? ஆமா, எதிர்பார்த்து செய்யாத. நான் நேற்று எங்கள் பாஸ்டர் சொன்னேன், எதிர்பார்த்து ஹவுஸ் விசிட்டிங் போகாத. அங்கே போனால் ஒரு டீ கொடுப்பாங்க, அப்புறம் இட்லி கேட்டாட கொடுப்பாங்க, துணுட்டு அங்கேயே ஏர்போர்ட் வந்துடலாம். நான்லாம் ஊழியம் செய்யும்போது சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன், இந்த இடத்துல ஒரு 5 ரூபா காணி கொடுத்தா அதுக்குள்ள அந்த வீட்டை கொடுத்து போயின்னு இருப்பேன். ஏன்னா அவ்வளோ நம்ம சபையோர் மக்கள் அவ்வளோ ஆரம்பத்தில் அவர் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. என்ன சொல்கிறேன் தெரியுமா? ஊழியனா அப்படி தான் இருக்கணும். ஆமென். அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படும் முன்பே சாட்சி பெற்றான். என்ன அருமையான சாட்சி பாருங்க. நல்ல நிமிர்ந்து உட்காருங்களேன். என்ன பண்ணணுமா? ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். உலகத்திலேயே சரித்திரத்திலே 2 பேர் தான் மரணத்தை காணாமல் போயிட்டாங்க. ஒன்று ஏனோக்கு, 2வது எலியா. இவங்க 2 பேர் தான் இயேசு வரைக்கும் வரப்போறாங்க. சோத்திரம். ஆனால் ஏனோக்க தேவன் எடுத்துக்கொண்டது ஒரு காரணமா, அவன் எடுத்துக்கொள்ளப்படும் முன்பாக தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். ஆமா, ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நம்ம எப்போ எடுத்துக்கொள்ளப்படும் நமக்கு தெரியாது. அது தெரியுமா? அது தெரியுமா? பைபிள் சொல்லுது, ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மறுநாள் நல்லது. ஜனன நாள் தெரியும், ஆனால் மறுநாள் தெரியாது. மறுநாள் நாள் யாருக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு முறை ஒருத்தனுக்கு மரண ஓலை எழுத்தாங்க. ஏம வந்து நிற்கிறான். எப்பா, நீ தான் ஃபர்ஸ்ட் ஆளு, கிளம்பு. ஐயோ சாமி, நான் இன்னும் இதெல்லாம் பண்ணணுமே சாமி, எனக்கு ஒரு 10 வருஷம் எனக்கு நீ எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாதான்னு கேட்டான். இல்லைப்பா, உன் பேர் தான் முதல்ல இருக்குது, உனக்கு கீழே ஒரு 20 பேர் இருக்கிறாங்கப்பா, ஒவ்வொரு நேரம் தூக்கின்னு போனோம். அப்படியா, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு டீ போட்டு கொடுக்குன்னு சொன்னானா. வெயிட் பண்ணுங்க, டீ போட்டு கொடுக்குறேன்னு சொன்னானா. அவர் வெயிட் பண்ணாரு. இவங்க உள்ளே போய் என்ன பண்ணுறான், டீ போட்டு அது கொஞ்சம் மயக்க மருந்து போட்டு கொடுத்துறான். மயக்க மருந்து போட்டு கொடுத்துறான். அவர் குடிச்சிட்டு அப்படியே மயக்கிட்டாரு. என்ன பண்ணிட்டான், அந்த மேலே பேர் எடுத்துட்டு கீழே எழுதிட்டான். அப்புறம் ஒரு மயக்கத்தை என்னமோ தெரியலப்பா, மயக்க வச்சுட்டு, ஆமாம் சாமி டீ குடிச்சா நீங்கள் மயங்கிட்டீங்க. அப்படியா, சரிப்பா, நீ எனக்கு டீ போட்ட கொடுத்தபடினால நான் இப்போ கீழேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அப்போ உனக்கு ஓலை கூறிட்டா, நீ மேலே பேர் அழிச்சாலும் சரி, டீ போட்டு கொடுத்தாலும் சரி, நீ பேரத்தை கீழே போட்டாலும் சரி, அந்த நாள் முடிஞ்சுது இல்லையா? 1/2 கிலோ மூலகத்தை உனக்கே இவ்வளவு ஒர்க் பண்ணுதுன்னா இல்லையா? அகிலத்தையும் ஆண்டு எப்படி இருக்கும்? ஆண்டு ஓலை போட்டாரு, கையில் விழுந்துச்சா முடிஞ்சுதான். சரி, ஆனா அவர் சொல்றாரு, அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றான், பிரியமானவன் என்று தேவனுக்கு பிரியமான சாட்சி பெற்றான். ஆமா, இந்த வருஷம் நீங்க அதான் செய்யணும். நீ எப்போ எடுத்துக்கொள்ளப்பட தெரியாது. நீ நல்லா வாழணும், 100 வருஷம் வாழணும். எங்க ஆசை, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்ற மாதிரி நீ வாழ்ந்து சுகமா இருக்கணும், இருக்கும்படி வேண்டுகிறேன். தோத்திரம் ஜெபம் பண்றேன் நான். இல்ல பாஸ்டர் ரொம்ப ரொம்ப சபிக்கிறார் பாஸ்டர். நான் சபிக்கல, வசந்த சொன்னா உனக்கு சபிக்கிற மாதிரி தெரியுது. இப்போ இங்க சொல்றாரு, அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே தேவனுக்கு பிரியமான. யாருக்கு பிரியமான் தான்? கவனிங்க, பொண்டாட்டி இருந்தது, நிறைய பிள்ளைங்க, 300 வருஷம் புள்ள குடி பார்த்தானா. தோத்திரம். சரி, வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒன்று வச்சிங்களேன், 3 வருஷத்துக்கு எவ்வளோ? 150 புள்ள குட்டிங்க. 150 புள்ள குட்டி வச்சிங்கன்னு
தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் பேர் எடுத்துட்டானா. ரெண்டத்தை வச்சு என்ன பண்ண முடியல, கடவுளுக்கும் பிரியமா வாழ முடியல, வீட்டிலையும் பிரியமா வாழ முடியல, யாருக்கும் பிரியமா வாழ முடியல. எங்க பார்த்தா கேட்ட பேர் இல்லையா? 150 புள்ள வச்சுக்கின்னு இல்லையா சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறான். அதுவும் தேவனுக்கு பிரியமானவன். ஆமென். ஏமா கவுனி, இதுதான் தேவ சித்தம். நீ உயிர் செத்த பிறகு இல்ல, உயிரோடு இருக்கும் போது என்ன பண்ணோம், தேவனுக்கு பிரியமானவன் என்று நம்ம சாட்சி வாங்கணும். ஆமென். செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? சில பேர் செத்த பிறகு சொல்லுவாங்க சாட்சி, எங்க அப்பா நல்லவருங்க. ஒரே பாஸ்டர் இறந்துட்டாராம். பாஸ்டர் பிரைம் மீட்டிங்கில் சீனியர் பாஸ்டர் வந்திருக்கிறாரு. எல்லாரும் சாட்சியம், எங்க பாஸ்டர், ஐயோ பாஸ்டர் தங்கம் தங்கனா தங்கம் எங்க பாஸ்டர். ஒரு விஷயம் சொல்லுது, அவரு வெள்ளினா வெள்ளி, எவ்வளோ அன்பானா தெரியுமா. அப்போ சீனியர் பாஸ்டர் ஏந்தாராம், ஏமா அவர் உயிராக இருக்கும்போது சொல்லியிருந்தீனா இன்னும் 10 வருஷம் நல்லா இருந்திருப்பார்ல. செத்த பிறகு சொல்றியே, உயிராக இருக்கும்போது எங்கள் பாஸ்டர் நல்லவர். அப்போ அவனா, அவன் ஒரு கண்ணில் வேணா ஒரு கண்ணு சொன்னாம்பு, அவனா பாஸ்டர், அவன் நடிக்கிறான். எத்தனை மாதிரி சொல்ற பாஸ்டர் பார்த்து எனக்கு கேட்கலன்னு நினைச்சிட்டியா? தூத்துறோம் சொல்றாங்க, இந்த பொண்ணு உன்னை நீ கரிசி கொட்டினா பாரு. அப்பா அப்படியா? தோத்துறோம், நீ பார்த்துக்கோ. இந்த அம்மா உன்னை நீ கரிசி கொட்டிச்சு பாரு, தோத்துறோம். ஏன்னா நீ போன திட்டிட்டியாமே, அந்த பொண்ணு திட்டிட்டியாமல, கரிசியோ கொட்டுறான். செகண்ட் பாஸ்டர் இப்படி போயிட்டோம், அவன் இப்படி போட்டோம், அவன் மண் அள்ளி உயிரா இருக்கும் போதே, பாஸ்டர் நீங்க ரொம்ப நல்லவங்க பாஸ்டர், உங்களுக்காக ஜெபம் பண்றோம் பாஸ்டர் இல்லையா, எங்களுக்கு நல்ல புத்திமான சொல்லி கொடுக்குறீங்க பாஸ்டர் சொன்னா, அவர் இன்னொரு 10 வருஷம் நல்லா வாழ்வார். இருக்கும்போதெல்லாம் அப்படி மண்ணை வாரி விட்டுட்டு செது, எங்க பாஸ்டர் ஐயோ ஐயோ, நான் என்னத்தை சொல்லுவேன்? சொல்லாத, நடிக்காத, கொண்டு விடுவார் ஆண்டவர். உயிரா இருக்கும் போது நல்லவன் சாட்சிப்பார். கொர்நேலியை பத்தி நம்ம நீ வாசித்தோம். அவனுக்கு வந்து சொல்றாங்க, அம்மா அதை வாசிங்க 10ஆம் அதிகாரத்தில். கொர்நேலி யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய, யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன். போதும், நீ சொல்லுங்க. நம்மளை சுத்தி மக்கள் இருக்கிறாங்க, உங்களை நல்லவங்க கை ஊத்துங்க. என்னை பார்த்து பாஸ்டர், எங்க பக்கத்து வீட்டில் நல்லப்பா நல்ல பொண்ணு சாமி பாஸ்டர், இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, இந்த பையன் நல்ல பையன் இல்லையா, இந்த சிஸ்டர் நல்லவங்க, அந்த பிரதர் நல்லவங்க. யாராவது சொல்றாங்க ஒன்று? அப்படி யாராவது சொன்னா கை ஊத்துங்க, நான் உனக்கு பரிசு கொடுக்குறேன். என்ன, நான் வந்து விசாரிப்பேன், விசாரிச்சு தான் பரிசு கொடுப்பேன். என்ன எங்க தெருவில் வந்து கேட்டு பாருங்க பாஸ்டர், அந்த பொண்ணு இருக்கிற இடமே தெரியும். அதுவா? ஐயோ, அவ கோயிலுக்கு போனால தவிர கெட்ட கெட்ட வார்த்தைலாம் பேசுவா பாஸ்டர். அப்புறம் அன்னி பாஷை பேசுவா, கெட்ட கெட்ட வார்த்தை பேசுவா. சொல்லுங்கம்மா, யாராவது நல்லவங்க பேர் எடுத்துக்கிறீங்களா? அரை கை தான் தூக்கிடுறேன், முழு கை. நல்லவன் சொல்றாங்களா? அந்த ஊரில் சொல்றாங்களா சிஸ்டர் ரொம்ப நல்லவங்கன்னு? லெட்டர் படா திரும்பி வந்துருது தெரியுமா? நோ, அட்ரஸ் நாட் ஃபவுண்ட். ஏன்? நீ நல்லவன் தான் பேர் பிரசித்தம் ஆயிருக்கல. சிஸ்டர் உங்க பேர் என்ன? சிஸ்டர் உங்க பேர் என்ன? எப்சிபான்றது அந்த ஊர் புள்ள. எப்சிபாவா? போஸ்ட்மேனுக்கு எப்சி யாருமா சார்? அதோ சார், அந்த ஊர் சார். ஏன்? அவங்க நல்லவன் ஊர் பேர் எடுத்துட்டாங்க. ஆமா, எத்தனை பேர் நல்லவங்க பேர் இருக்கிறீங்க? அதாங்க சாட்சி, அதான் தேவ சித்தம். உன் போல சொல்லுமா உன் நல்லவனு? பேய் புருஷன் அவங்க அடக்கிறான். ஏமா நம்ம எல்லாராலும் நல்லவங்க பேர் எடுக்கணும். முடியுமா பாஸ்டர்? முடியுமா பாஸ்டர்? முடியும். முடியாத ஒன்றை தேவன் நமக்காக எழுதி வைக்கவே இல்லை. என் நுகம் இலகுவாயும் என் சுமை லேசா தான் இருக்கும்.
தேவனுடைய நோக்கம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது இலகுவா. கவனிங்க, நீங்கள் இந்த வருஷத்தில் முதல்ல உங்கள் வீட்டில் நல்லவங்க பேர் எடுத்துங்க. பாஸ்டர் எவ்வளோ செஞ்சு போட்டாலும் அவன் நல்லவன் சொல்ல மாட்டான் பாஸ்டர். எப்படி நல்லவன்னு சொல்லாமல் போயிடுவாங்க. இந்த வருஷம் உங்கள் வீட்டில் நல்லவங்க. டெனன்ட் இருந்தீங்கன்னா டெனன்ட் கார்டு சொல்லணும், சார் அவங்க ரொம்ப நல்லவங்க சார், 1ஆம் தேதி டானு வாடகை பணம் கொடுத்துருவாங்க சார், அனாவசியமாக பேச மாட்டாங்க சார். புரியுதா? புரியுதா? நீங்கள் வீடை காலி பண்ண சொன்னால் அவன் அழுகணும். வீட்டுக்காரன் காலி பண்ண வரீங்களா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்காரன் நீங்கள் வீட்டை காலி பண்ண சொன்னால் அவன் அழுகணும். சிஸ்டர் போகாதீங்க சிஸ்டர், இன்னொரு 10 விட குறைச்சிங்க சிஸ்டர், நீங்கள் எங்கள் வீட்டிலே இருங்க சிஸ்டர், நீங்கள் மேலே ஜெபம் பண்ணால் எனக்கு கீழே ஆசீர்வாதமாக இருக்குது சிஸ்டர், சமாதானமாக இருக்குது சிஸ்டர். அப்படி சொன்னால் நீ பைபிளில் இந்த விசுவாச பட்டியல் வந்துடுறன்னு அர்த்தம். அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். சாட்சி பெற்றான். சொல்றேன், நீங்க எடுத்துக் கொள்ளப்படுவது முன்பாக தேவனுக்கு பிரியமானவன். அப்போ உங்க ஜெபம் கேட்கப்படும். நீங்க தேவ சித்தத்தோடு கடந்து வருவீங்க. கர்த்தர் உங்க கூட இருப்பாரு. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் இல்லையா? உன் விண்ணப்பம் கேட்கப்படும். ஆமென் சொல்லுங்க. உன் காலங்கள் பிரகாசமாய் மாறும். கர்த்தர் உன்னோட கூட இருந்து உனக்கு நன்மைகளை செய்வார் இல்லையா? உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உன் பாத்திரம் 2 வருஷம் நிரம்பி வழியும். நம்மளை எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அதனாலதான் தாவீது வாழ்க்கையை நாம் இன்னைக்கு படிக்கிறோம். அவன் தேவனுக்கு பிரியமானதெல்லாம் செஞ்சான். தேவனுடைய இருதயத்தையே கேட்ச் பண்ணிட்டான். அல்லேலூயா. அது தேவை. கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். அவர் தான் நமக்கு அவருக்கு சிறந்தவனாய் மாற்றுகிறவர். ஏம்மா இதை செய்யாதப்பா, தம்பி இதை செய்யாதம்மா, தங்கச்சி இதை செய்யாதப்பா, இன்னும் ஆண்டு பிரியமா மாறுப்பா. நம்மளை உருவாக்குகிற அவர் தான். ஆமென். கை உயர்த்தி, அப்பா இந்த வருஷம் நீ என் கூடவே இருக்கணும்ப்பா. யார் என் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ அப்பா என் கூட இருங்கப்பா. யாரெல்லாம் இருப்பாங்கன்னு நீ யோசிச்சியோ அவங்களும் அவங்க கூட இருக்க மாட்டாங்க. ஒரேத்தர் மாத்திரம் அவங்க கூட இருப்பார். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாளும் அவர் தான் கூட இருப்பார். கை உயர்த்தி, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. என் பக்கமே இரும் ஓ இயேசுவே, நான் உம்மை விட்டு முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. எல்லாரும் கேளுங்க. என் பக்கமே இரும் ஓ இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. கண்ணீரான நேரங்களில் தாயாயிரும், கடன் பட்ட நேரங்களில் தகப்பனாயிரும். கேளுங்க. கண்ணீரான நேரங்கள் தாயாயிரும், தகப்பனாயிரும். கேளுங்க. என் கூடவே இரு ஓ
ஏசப்பா கூட இருங்கப்பா. தம்பி தங்கச்சி கேளு, வாழ முடியாது. என் பக்கமே இரும் ஓ இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. இருளான நேரங்கள் வெளிச்சமாயிரும், மரண நேரங்கள் ஜீவனாயிரும். இருளான நேரங்களில் வெளிச்சமாயிரும், நேரங்களில் ஜீவனாயிரும். என் பக்கமே இரும் ஓ இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. உம்மை இல்லாம வாழ முடியாது. என் பக்கமே இரும் ஏசப்பா, ஓ இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. சோர்ந்திடும் நேரங்கள் வேலனாயிரும், தனிமையின் நேரங்கள் துணையாயிரும். ஆமா, சோர்ந்திடும் நேரங்களில் பலனாயிரும். என் பக்கமே இரும் ஓ இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ சொல்லுங்க, முடியாது. சொல்லு, உம்மை விட்டு வாழ முடியாது. என் பக்கமே இரும் ஓ இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. சொல்லுங்க, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. என் பக்கமே இரும் ஓ இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. நான் உம்மை விட்டு வாழ முடியாது. நான் உம்மை விட்டு வாழ முடியாது. இந்த உலகத்துல எது இல்லைன்னா கூட நம்ம வாழ்ந்துடலாம், இயேசு இல்லாம. தன் கணவன் செத்து 11 வருஷம் ஆச்சு, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இயேசுவோடு கூட. ஆமா, இந்த உலகத்துல எது இருக்கோ இல்லையோ கூட இயேசு இருக்கணும். நீ இந்த உலகத்தை ஜெயிப்ப, நீ பிசாசை ஜெயிப்ப, நீ மாம்சத்தை ஜெயிப்ப, நீ சாட்சியா வாழுவ, கர்த்தருடைய தயவு உனக்கு உண்டாகும், தேவ சிநேகிதனாய் மாறுவ, ஆண்டவர் உன் பக்கத்துல நின்று உனக்கு யுத்தம் பண்ணுவார். ஆமா, சொல்லுங்கப்பா, என் கூட இருந்துருங்கப்பா. நான் என்ன தப்பு பண்ண மன்னிச்சிருங்கப்பா, நான் செஞ்ச தப்புலாம் மன்னிச்சிருங்கப்பா. தெரிந்தோ தெரியாமலோ உங்க மனசு நான் நோக பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. இந்த வருஷம் என் கூடவே இருங்கப்பா. எனக்கு அப்பா இல்ல, எனக்கு அம்மா இல்ல, எனக்கு உடன்பிறப்பு இல்ல, அப்பா எனக்கு அண்ணன் தம்பி இல்ல, எனக்கு அக்கா தங்கச்சி இல்ல, பரவாயில்ல, ஏசப்பா கூட வச்சுக்க போதும். எல்லாம் கேளுங்கப்பா. நம் தேவ சித்தத்தை என்ன செய்யணும்? பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி வருகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான இந்த மத்தியான நேரத்தில் தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் வாழ்க்கையில அவன் அவன் செயல்படுவதற்கு, அவன் ஜெயமாய் மாறுவதற்கு, அவன் ராஜாவாய் மாறுவதற்கு, அவன் அரசனாய் மாறுவதற்கு, தீர்க்கதரிசியாய் மாறுவதற்கு, அவன் தேவனுக்கு உகந்த மகனாய் மாறுவதற்கு உங்க சித்தத்துக்குள்ள அவன் இருந்தான். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. அநேக சமயம் உங்க சித்தத்தை நாங்க புரிஞ்சு கொள்ளாம நாங்க எங்களுடைய சுய சித்தத்துக்குள்ள போயிடுறோம். எங்களுக்கு நீங்க போதிச்சு நடக்க வேண்டிய வழியை காட்டுங்கப்பா. எங்க மேல உங்க கண்ணை வச்சு எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கப்பா. இந்த வருஷம் நாங்கள் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கூட இருங்கப்பா.
என் கூட இருங்கப்பா, எனக்குன்னு யாருமே இல்லப்பா, உங்களை தவிர யாரும் இல்லப்பா. அப்பா அப்பா கூட இருங்கப்பா. கேளுங்க, கெஞ்சி கேளுங்க, கெஞ்சி பிரார்த்தனை பண்ணுங்க. யாரும் இல்லை. ஆமா, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு வழி காட்டுங்க, ஞானத்தை கொடுங்க, தேவை சந்திங்க, குறைவை நிறைவாக்குங்க, இந்த பொல்லாத வியாதியில விடுவீங்க, சமாதானம் கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. நான் இந்த வருஷம் உமக்கு பிரியமான பிள்ளையாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, அப்படி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வருஷம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்பதை உம்மை தேடுற ஒவ்வொரு பிள்ளைகளும் தன் வாயினால சொல்ல உதவி செய்யும். உடைய ஆசீர்வதியும். நல்ல சுக பல ஜீவன் ஆரோக்கியம் தீர்க்காய் உண்டாகட்டும். தேவனுடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். இப்போதும் புறப்பட்டு போகும்போது தூதரை கூட அனுப்பும். சுகபத்திரமான பிரயாணத்தை வாக்கிய பண்ணி ஆசுவது. கர்த்தாவையும் சித்தமானால் அடுத்த வாரம் நாங்கள் உங்களை சந்திக்க, உங்களை தரிசிக்க எங்கள் உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் எப்போதும் எப்போதும் சதா காலம் கர்த்தருடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக்கொள்வாராக.